விஜய் வந்து காவேரி வந்து அவங்களோட அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டின்னு போய் ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிறாரு. இந்த சூழ்நிலை காவேரி வந்து வாமிட் பண்ணுறாங்க. விஜய் வந்து அவ்வளோ நல்லா வந்து அவங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து பக்காவாக செய்கிறாரு. அதை பார்த்து காவேரி அப்படின்னு நிகழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்து காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிற விஜய் வந்து அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. சீக்கிரமாகவே வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு நம்ம வந்து எல்லாரும் ஒன்றா இருப்போம், நீ நானும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காரு பசுபதி. எப்படியாவது வந்து விஜய் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதன்படி வந்து வெண்ணிலாவையும் மாமாவை வச்சு காய் நகர்த்துறாரு. வெண்ணிலாவும் மாமா கிட்டே வந்து என்ன பண்ணுறாரு, அன்பரசு வந்து மன்னிப்பு கேட்குறாரு. நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் எப்படியாவது வந்து விஜயையும் வந்து வெண்ணிலாவையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு. அதன்படி வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. வெண்ணிலாவும் வந்து கோயிலில் வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுறாங்க. அதே மாதிரி விஜயும் வர வச்சிடறாங்க. விஜய் வந்து போய் சொல்லி வர வச்சதால செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. வெண்ணிலா கிட்ட வந்து கேட்குறாரு, இதெல்லாம் நீ பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, எப்படி இப்படிலாம் பண்ணுற, உனக்கு கேவலமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ எனக்கு வேணும் விஜய், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ என் வீட்டுக்காரன், உன்னை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும், நீ தான் என் புருஷன் அப்படின்னு. நான் வாயை மூடி, யாருக்கு யார் புருஷன், எனக்கு என்றைக்குமே காவேரி தாண்டி பொண்டாட்டி, காவேரிக்கு தான் நான் புருஷன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது, உனக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எல்லாருமே வந்து ஓவராக பேசுகிறாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ கண்டிப்பாக வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் மிரட்டி பார்க்குறாங்க. அன்பரசு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக வந்து மிரட்டுறாங்க விஜயை. வாக்கு கொடுத்துட்டு நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வெண்ணிலா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு, நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரி கிடையாது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்றாரு. அதன்படி வந்து போலீஸை வர வைக்கிறார் விஜய். போலீஸு அதுக்கப்புறமா பெண் போலீஸ் எல்லாருமே வராங்க. இந்த மாதிரி வந்து கல்யாணத்தில் வந்து இவ்வளோ பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பார்த்தீங்கல்ல எப்படி போலீஸை வர வச்சேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படி எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வெண்ணிலா சொல்கிறாங்க, இவருக்கு வந்து ஒய்ஃப் வந்து போயிட்டாங்க, நான் தான் எல்லாமே இவருக்கு, அதனால் என்னை கல்யாணம் பண்ணியது என்ன தப்பு இருக்குது, அதனால தான் இப்படிலாம் பண்ணேன். அவங்க அங்கே வந்துடுறாங்க. அப்போ விஜய் வந்து மீடியா கிட்டே எல்லாத்துக்குமே சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், என்ன நடந்தது நான் சொல்கிறேன் முழுசா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வெண்ணிலா வந்து பார்த்தது, மேரேஜ் பண்ணணும்னு நினச்சது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது, அதுக்கப்புறம் வந்து காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிறது, காவேரி அவரும் வந்து சந்தோஷமாக வாழ்ந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. இதுதாங்க நடந்த உண்மை, உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இங்கே பாருங்கள், எல்லாருமே இந்த உலகத்தில் லவ் பண்ணியிருப்பாங்க, லவ் பண்ணிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிரிஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். ஆனால் அடுத்து அந்த வாழ்க்கையை நோக்கி அவங்க போயிட்டுருப்பாங்க. இப்போ திடீர்னு வந்து பழைய வந்து லவ் வந்து வேணும் அப்படி சொன்னால் என்னங்க நியாயம், நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. மேடம், நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இந்த மாதிரி வந்து அவர் மனசில் வந்து அவங்க ஒய்ஃப் தான் இருக்காங்க போது நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதை கேட்டு வெண்ணிலா செமையாக டென்ஷன் ஆங்க, எனக்கு விஜய் வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னோடனே, உங்கள் பக்கம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு இவ்வளோ நாள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வெக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கிட்ட வந்து சார் வந்து எங்களை தப்பாக நினைக்காதீங்க சார், நாங்கள் அவங்க சொன்னது தான் வந்து உண்மைன்னு நினச்சிக்கிட்டோம், உண்மையிலேயே வந்து நீங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயம் நிறைய பேருக்கு நடக்குது, இது தப்புன்னு எங்களுக்கும் புரியுது சார், எங்களை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து செம்மையாக டென்ஷனாக இருக்கு பசுபதி. உடனே வந்து பசுபதி கிட்ட வந்து நம்ம விஜய் வந்து பேசுகிறாரு, எப்படியாவது பிளான் பண்ணி வெண்ணிலா வந்து எனக்கு எதிராக திருப்பணும், அதே மாதிரி என்னை எதிராக வந்து பிரச்சனை பண்ணணும் தானே இவ்வளவும் பண்ண பார்த்தல இப்போ அப்படின்னோடனே வெண்ணிலா வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாங்க. அதெல்லாம் தெரியாது விஜய், நீ கல்யாணம் பண்ணி ஆகணும், ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுற, உன் வாழ்க்கையில் வந்து யாருமே இல்லை எனக்கு தெரியும் விஜய், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில், நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நினச்சிட்ருக்கியா, இங்கே பாரு இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், என் காவேரி தான் என் மனசில் இருக்கா, ஏன் சொல்லப்படுது, காவேரி தான் உன்னை வேணான்னு சொல்கிறேன், யார் சொன்னது வேணான்னு சொல்கிறேன், இப்போ காவேரி என்ன நிலமையில் இருக்கான்னு உனக்கு தெரியுமா, அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது, புரியலையா, எனக்கும் அவளுக்கும் குழந்தை பிறக்க போகுது, நாங்கள் அப்பா அம்மாவாக போகிறோம், என் காவேரி கர்ப்பமாக இருக்கா, இந்த நிலமையில காவேரியை கை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றியா, இதுதான் நியாயமானு அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. நீ என்ன சொல்கிற விஜய், நீ சொல்கிறதெல்லாம் உண்மை ஆமான்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க.